இருக்க கூடாது. உன் வாழ்க்கையில காலையில கண்ணை திறக்கும் போது இயேசுதான், நாள் முழுசு இயேசுதான், கண்ணை மூடும் போது இயேசுதான், உன் படுக்கையிலும் இயேசுதான், உன் நித்திரையிலும் இயேசுதான். இயேசு தவிர வேற ஏதாவது ஜங்க் உன் ட்ரீம்ல வந்தா கூட காலையில உன் கண்ணையும் உன் இருதயத்தை சுத்திகரித்து அதற்காய் மன்னிப்பு கேட்டு அந்த ஆவியை கட்டி போடணும். சொத்தஞ்சல் சொப்பனத்தில் வருகிற ஆவி கூட உன்னுடைய ஆவியை கலங்க பண்ணும், உன்னுடைய வாழ்க்கையை கரைப்படுத்தி விடும். சொத்திரம் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவருக்கு இந்த வல்லமை ஆவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது. It says Father in heaven, that from it comes. Tell me, sir, where from it comes? Father God doesn't give this to every XYZ, the so-called priests and so-called pastors. I'm sorry to use these words. It is not given to everybody. Father has to decide. The Son has to approve. The Holy Spirit has to reconcile. He has to recognize you. The truth of Devan. உன்னை குறித்து இயேசுவிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். இவங்க ரெண்டு பேரும் அக்ரி பண்ணுவாங்க, எஸ். அதுக்கப்புறம் இயேசுவை பிதாவினிடத்துல பேசுவார். Then the Father will say, all right. சொல்லுங்க, சொல்லுங்களா? All right. I was in Dharwad some years ago. தார்வாட் என்ற இடத்துல, கர்நாடக மாநிலத்தில் 3 நாள் கூட்டத்துக்கு போயிருந்தேன். முதல் நாள் போனோடனே the pastor was so kind enough to give me a best room in the hotel. He said, Pastor, I honor you as a servant of God, so this is the best room in this hotel, so I booked it for you. Don't give it to anybody, even for the person who has come with you. I booked the opposite room, so for anything you can call him, but you have to occupy this. I said, thank you very much. That day I was praying, because my meeting was only in the evening. சாயந்தரத்துக்காக நான் காலையில தேவ சமூகத்தில் முழங்கால நின்று ஜெபித்துட்டு இருந்தேன். சமயத்தை கால் வச்சா உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். நான் சோஃபால உட்கார்ந்து இருந்தேன் அந்த ரூம்ல. திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் இந்த அறைக்குள்ள இறங்கி வந்தான். பரிசுத்தாவியானவர் வந்தாருன்னா என்ன சும்மா அப்படி வந்து போனார் நினைச்சுக்காதீங்க, அறை மாறிவிடும். உங்களுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் வந்தாலே இந்த இருள் போயிருக்கிற மாதிரி அவர் வந்துட்டாருன்னா இந்த ரூமே மாறிடும். உன் வாய், உன் கை, உன் உதறலாம் ஆடம் நடுங்க தருது. You can feel him everywhere, anywhere. He's God Almighty. அப்போ என்னோட பேசினா, என்ன மகனே உபாசத்துக்கு ஜெபம் பண்றீ, என்ன வேணும்? Then I said, Lord, I want this. He said, he was quiet and calm. பைபிள்ல நான் சொன்ன இந்த அதிகாரத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 4:5 அப்புறம் நீங்க வாசித்தீங்கன்னா 1/2 மணி நேரம் அமைதியா இருந்தது. அப்படி அமைதி தேவ சன்னிதானத்தில் உண்டு. Don't think every time there சும்மா I hate such spirits. You can feel that in your spirit whether it is from God or not. And I heard a voice. சிங்காசனத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. மின்னல்கள் தோன்றியது. இடி முழக்கம் போல சத்தம். வாசமே, I heard that voice. It asked me, what do you want? What do you want? I said, Lord, I don't want anything. I don't want anything. I want only you. எனக்கு எது வேணா? நீங்க மாத்திரம் நான் இருந்தா போதும். ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்ல தினகரன் சொன்ன ஒரு செய்தியை நான் கேட்டிருந்தேன். செய்தி கேசட்ல இதே சத்தம் அவர் கேட்டது. அவர் சொன்னாரா, என்ன வேணும்?
இது வேணும் அது வேணும்னு சொல்லும் போது ஆவியானவர் சொன்னார், no no no, don't ask anything, ask that he wants only you. Say them, tell them I want only you God. அது என் மனசுல ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. Then I said, Lord, I don't want anything. எனக்கு நீங்க மாத்திரம் போதும் சொல்லி அமைதியா இருந்தேன். என்ன நடந்தது தெரியுமா? Holy Spirit said, no. I felt him coming in me. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாயை, என்னுடைய வாய்ஸை, என்னுடைய சத்தத்தை எடுத்து அவர் விண்ணப்பிக்கிறார். ஒரு 20-25 நிமிஷம் இருக்கு. உலகத்தில் இருந்த எத்தனையோ பெயர்களை சொல்லி, வேத புத்தகத்தில் இருக்கிற எத்தனையோ பெயர்களை சொல்லி அவர் பாட்டுக்கும் ஜபித்தார். இவனுக்கு இந்த அதிகாரம், இவனுக்கு இந்த வல்லமை, இந்த மனுஷனுக்கு இப்படி கிருபை என்று சொல்லி 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 நான் அறியாத அநேக கர்த்தரால் மகிமையாய் உபயோகப்படுத்தப்பட்ட பத்திரங்கள் பேரை சொல்லி அவர் ஜபித்தார். அதன் பிறகு நான் அமைதியில இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா, நான் தரையில முட்டி போட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு உயரத்துல இருந்தேன். என் முழங்கால் அங்க இருந்துச்சு, நானும் இங்க இருந்தேன். என் முழங்கால் அங்க இருந்துச்சு. I was not in ground, I was in ground. இது என்ன சொல்றது? அவள் சொல்ற மாதிரி தான் சொல்லுவான். அவன் மாம்சத்துல இருந்தானோ மாம்சத்துல இல்லாமல் இருந்தான். நான் கீழே தான் வெட்டி போட்டிருந்தேன். Can I kneel there? I cannot. But I was there in the air. I was there in the air. I did not go to the mid-air, but I was inside the room, but above the ground. At least 5 to 10 feet from the ground level. கொஞ்சம் ஆரம்ப அமைதி. மீண்டும் ஒரு சத்தம் கேட்டது. All right. அப்பா, என்னால மறக்க முடியாத சத்தம். என் நாசிலே உயிர் ஒட்டி இருக்கிறவனுக்கு அந்த சத்தத்தை நான் மறக்க முடியாது. Anything from God is eternal. Anything from Master in heaven is eternal. Any dream, any vision, any voice, anything that God reveals, any prophecy from the Master is eternal. It will never fade till you die. மற்றதெல்லாம் மறைஞ்சிடும். உலகத்துல இருந்து வந்தது, தொல்லையின் திரட்சினால் பிறந்தது, எல்லாம் மறைஞ்சிடும். ஆனால் இது மறையாது. அதுக்கப்புறம் தான் உலகத்தில் இன்னும் அநேக மாற்றங்களை பார்த்தேன். I know பவன் சிங் இன்னும் ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்துவார். அதற்கு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் டி.ஆர். வாஸ்வன் உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர். 90 வயசு அவருக்கு. எத்தனையோ பேர் மறித்தவர்கள் உயிரோடு இருந்துட்டாங்க. ஒரு ராபர்ட்ஸ் இல்ல, டி.ஆர். வாஸ்வன் சொல்றாங்க. அவர் மனைவியும் மகிமையான டெய்சி ஹாஸ்பண்ட். எத்தனையோ நொண்டிகள், பிறந்தவிலே சப்பானிகள், கூடர்கள், செவிடர்கள் சுகம் பெற்ற ஊழியம். அவர் நேற்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். He went into heavens. ஒரு ரகசியம் சொல்றேன். ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னா, ஒரு பிளேஸ்மெண்ட் வேணும்னா, ஒரு காலி இடம் வேணும். You should wait for such opportunity. ஒருத்தன் போகும்போது தான் இன்னொருத்தன் எடுப்பா. எலியா இருந்த வரைக்கும் எலிசாவை எடுக்கல, ஆண்டவர் உபயோகப்படுத்துறதுக்கு. எலியா போன பிறகு நான் எலிசாவின் மேல் தாழ்மை விழுந்தது. சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வல்லமை ஆவியானவர் உனக்குள் வரும்பொழுது வல்லமையான கிரியைகளை அவர் செய்து முடிப்பார். சோத்திரம் சொல்லுங்க. நானே நான் நினைச்சு வீட்டுக்கு போய் நானே குழம்பி போவேன். நம்ம ஒண்ணுமே செய்யல.
எல்லாம் எப்படி நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? காலை என்ன பண்ணோம்? காலை என்ன பண்ணோம்? மைனர் தான் பண்ணோம். காலை என்ன பண்ணோம்? அந்த பாட்டு தான் பாடணும். ஆனா நடந்தது என்ன? கர்த்தருடைய மகிமை இறங்கியது, ஜனங்கள் மேல் வல்லமை இறங்கியது, பிசாசுகள் அலறியது, ஓடி வந்து விழுந்தது, உருண்டது, கதறியது, போகிறேன் என்று சொல்லாமல் ஓடியது. இதெல்லாம் யாராலே? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளில் ஒரு ஆவி, வல்லமையான ஆவி. சத்தம் சொல்லுங்க. பரிசுத்தர், பரிசுத்தர், Thank you, Jesus.
mentioned your sin, what you are doing. But God wants to heal your heart and give you a new heart. God wanted to give you a new heart. God wanted to put in you a new spirit. And you will be a different person from today. So, அப்படிப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா, right down, walk down right before me. இன்றைக்கு எனக்கு முன்னால் ஒரு முழங்கால நில்லுங்க. இயேசு உங்களை பார்க்க விரும்புகிறார். எனக்கு முன்னால் என்று நான் சொல்றதுக்கு காரணம், முன்னால் வந்து நில்லுங்கன்றது தான் அர்த்தம். இயேசுவே, நான் ஏற்றுக்கொள்ள போறேன். என் பாவம் மன்னிக்கப்படணும். என் இருதயத்துல பாவம் இருக்குன்னு சொல்ல யாரா இருந்தாலும் முன்னால் வா. உன் வாழ்க்கை இன்னிலிருந்து மாற்ற போகுது. இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உன்னை கர்த்தர் சந்திக்க போகிறார். உன் கையை இயேசு பிடிக்க போகிறார். அன்றைய ஆண்டவருக்கு முன்பாக உன் வாழ்க்கையை அர்ப்பணித்தால் இயேசு உனக்கு பிரயோஜனப்படுத்த போகிறார். உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீ யாரா இருக்கலாம், சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், நீ ஊழியக்காரனா இருக்கலாம், ஊழியக்காரியா இருக்கலாம், பாவத்துல ரகசிய பாவத்துல யாருக்கு தெரியாத பாவத்துல நீ கட்டப்பட்டிருந்தால் உன்னதமா இயேசு உனக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். Publicly confess that you are a sinner and publicly confess that you need Jesus today. If you want Jesus, right now come here. Right now come here. Walk down here and kneel before Jesus and say that Jesus, I want you. யாரா இருந்தாலும் முன்னால thank you Jesus. மற்றவங்களை பார்த்து நீ வெட்கப்பட வேண்டியதில்லை. மற்றவங்களை பார்த்து நீ கலக்கப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு உன்னை பார்த்து சிரிக்கிறவனை பார்த்து அவ்வளவு சிரிக்கும் பிசாசுகளும் சிரிப்பார்கள். ஆனா இயேசுக்கு முன்பாக நீ வெட்கப்படாமல் அவமானப்படாமல் ஆண்டவருக்கு முன்பாக நான் இயேசுவே சொல்லி வருவாயினால் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கிறவனா இருப்பார். நல்ல உண்மையும் மொத்தமான ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று கர்த்தர் உன்னை குறித்து பேசுகிற ஒரு நாள் இருக்கும். நன்றி சுவாமி. யாரா முன்னால right now I give you a moment. Come here please. Come here. Over maybe. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you. Come here brother. Please come here. நன்றி இயேசு சுவாமி. Come here please. There are things on your come quickly. Over maybe. Thank you Jesus. The Lord said 7 people, but there can be more also. Publicly come in front. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். இதை சுகமாக்குற ஜெபம் இல்ல. இது சுகமாக்குற ஜெபம் இல்ல. உனக்கு அற்புதம் செய்யறதுக்கான ஜெபம் இல்ல. எனக்கு இயேசு வேணும். என் பாவங்கள் மன்னிக்கப்படணும். என் பாவங்கள் மன்னிக்கப்படணும். என் பாவங்கள் மன்னிக்கப்படணும். என் வாழ்க்கை மாறணும். நான் இயேசுக்கு முன்பாக உண்மையா இருக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையில இருந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு நான் புது மனுஷியா வாழ விரும்புகிறேன் சொல்றேன். எந்த தம்பியானாலும் தங்கச்சியானாலும் நீ யாரா இருந்தாலும்
உனக்குள்ள வந்திருக்கிறார். தெளிவாசியாக இனி பரிசுத்தமாய் வாழ இயேசுவுக்கு உதவி செய்வார். இந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் என்று பெயர். அவர் உனக்குள்ளே வந்து உன்னை பரிசுத்தமாய் வாழ வைப்பார். தேவனிலிருந்து புறப்படுகிற 7 ஆவிகளில் ஒன்று பரிசுத்த ஆவி. அந்த ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு வருவார். அவர் உங்களோடு வருவார். இனி உங்களோடு வாழ்வார். அவராலே நீங்கள் ஆசீர்வாதமாய் கை தட்டி தேவனுடைய. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய உபயோகத்திற்காக ஜெப புத்தகத்தை